விஜய் டிவியில் பலருக்கும் மோஸ்ட் ஃபேவரட் சீரியல் அப்படின்னாலே அது மகாநதி தான். ஸ்பெஷலாக விஜய் அண்ட் காவேரிக்காகவே எக்கச்சக்க பேர் இந்த சீரியலை ரசித்து பார்த்துட்டு வராங்க. ரீசெண்ட் டைமாக விஜய் காவேரி ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறது ஃபேன்ஸ் பலருக்கும் மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எப்போ தான் விஜய் காவேரி ஒன்று சேருவாங்க அப்படின்ற மாதிரி டேரக்டர் கிட்ட நிறைய ரெக்வஸ்ட்டை ஃபேன்ஸ் எல்லாமே வச்சிட்ருக்காங்க. இந்த நிலையில் மகாநதி சீரியல் இப்போ 500 எபிசோடில் கிராஸ் பண்ணிருச்சு. இதுக்காக சீரியல் டீம்ல இருந்து ஒரு பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மேலும் ஃபேன்ஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி செம ஜாலியாக என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சுவாமிநாதன் ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் காவேரி எப்போ ஒன்று சேருவாங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் செம்மையாக நடக்க போகுது. இந்த ஸ்டோரி இப்படி தான் போகும் அப்படின்னு நீங்கள் யாருமே அதை கெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு ட்விஸ்ட் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சுவாமிநாதன் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி லைவ் வந்திருந்தப்ப லக்ஷ்மி பிரியாவும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, விஜய் காவேரி எப்போ ஒன்று சேருவீங்க அப்படின்னு எல்லாரும் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. விஜய் காவேரி ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா மகாநதியோட கதையே முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா என்ன சுவாரஸ்யமா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. மேலும் இந்த சீரியலோட ஸ்கிரிப்ட் ரைட்டரை பலருமே திட்டிட்டு வந்தாங்க. எதுக்காக விஜய் காவேரியை இன்னும் ஒன்று சேர்த்து வைக்காம இருக்கீங்க? தயவு செஞ்சு ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைங்க. எதுக்கு இவ்வளோ நாள் இவங்கள பிரிச்சு வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய நேரத்தில் அவரை திட்டி தீர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் மேடையில எல்லாரும் முன்னாடியும் விஜய் காவேரி எப்போ ஒன்று சேருவாங்க அப்படின்னு சுவாமிநாதன் கிட்ட கேட்கும் போது அது நம்மளோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மேலும் பிரவீன் பெனட்டோட வைஃபான பிரியா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எப்போவுமே விஜய் காவேரி ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் விஜய் காவேரி ஒன்று சேர்ந்தா அப்புறம் ஃபர்ஸ்ட் லவ் என்ன ஆகுறது? எப்பவுமே ஃபர்ஸ்ட் லவ் தோத்து தான் போகணுமா? என் முதல் காதல் ஜெயிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி செம்மையாக ஒரு ட்விஸ்டடான ஆன்சரை பண்ணியிருப்பாங்க. விஜய் காவேரி அண்ட் டேரக்டரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ட்விஸ்டடான ஆன்சரை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப விஜய் அண்ட் காவேரி ரெண்டு பேரும் ஒன்றும் சேர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. காவேரி சொன்ன மாதிரி விஜய் அண்ட் காவேரி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா சீரியல்லே முடிஞ்சிடும். மேலும் இந்த சீரியல் ரொம்ப ட்விஸ்டடாக தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சுவாமிநாதன் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக விஜய் அண்ட் காவேரியை ஒன்று சேர்த்து வைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மேலும் இதுக்கப்புறமா சீரியலில் என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்.